ஹலோ எவ்ரிபடி. ஸோ எஸ்டிஜி நம்ம சேனலுக்கு GTA 3 போட்டுட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஒரு 100 லைக்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒரு 100 லைக் கிடச்சா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஒரு 2 மிஷின் செய்யலான்னு இருக்கேன். அதாவது இந்த ஜோயிஸ் இருக்கான்ல, ஜோயிஸ்ட்டு ஒரு மிஷினு, அப்புறம் வந்து ஜோயிஸ் பக்கத்தில் வந்து ஷாப்புக்கு பக்கத்தில் ஒரு சைடு மிஷின் ஒன்று. இந்த 2 மிஷின் செஞ்சு அந்த 2 மிஷின் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜோயிஸ்ட்டை தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஜோயிஸு இப்போ ஜோயிஸ்க்கு அப்புறம் வந்து யார் வருவா, இவனுக்கு முடிச்சிட்டோமா, யார் இல்லை இன்னும் முடிக்கலைங்க. டோனி சிப்ரானி அவனுக்கு நான் முடிக்கல, ஜோயிஸ்க்கு தான் முடிக்கணும். ஸோ இந்த கேமில் வந்து பாஸ்வேர்டு இல்லை, பாஸ்வேர்டு இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ நான் அந்த முன்னாடியெல்லாம் ஏற்றிட்டேன். அதாவது ஆர்மரு, லைஃபு, அப்புறம் வந்து கன்னுக்கு வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் இது வரைக்கும் நான் எதுவுமே சுடவே இல்லை. ஃபுல்லாக வெறும் கார் ஓட்டுறது, பிக்கப்பு, ட்ராப்பு, ஃபுல்லாக அது மட்டும்தாங்க இருக்குது இந்த கேமில். இல்லை போக இருக்குமா என்னன்னு தெரில. சரி பார்ப்போம். ஸோ வந்தாச்சு. டிங்சன் லீச்சங். ஸோ ஜோயிஸ் வழக்கம் போல் தன்னோட கடின உழைப்பால் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ நமக்கு ஏதோ ஒரு மிஷின் சொல்கிறான். போய் என்ன மிஷின் என்னங்கிறத பார்ப்போம். அதாவது என்னென்னா, ஒரு காரு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த க்ரஷ் பண்ணுவாங்களா, ஏற்கனவே அந்த மிஷின் செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அந்த காரை வந்து க்ரஷ் பண்ணுங்க. ஸோ அதான் மிஷின். அப்புறம் அமௌண்ட்டும் ஓரளவுக்கு ஏற்றிட்டேன் நினைக்கிறேன். அதாவது $2,00,000 நம்ம கையில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எஸ்எம்ஜி ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்தையும் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் டோனி வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அது நான் அடுத்த தடவை போனால் உங்களுக்கு காட்டலாம். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் எனக்கு வேணும் மக்களே. அதனால் பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இங்கே தான் கார் இருக்குது. இந்த காரை பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த காரை எடுக்கும்போது நம்மளை எடுக்க மாட்டானுங்க, நீங்கள் இடிச்சுக்கிட்டே இருப்பானுங்களா என்னன்னு தெரியலையா. ஸோ கீழே இறங்கடா ராசா. ஆமாங்க, அந்த காரை எடுத்த உடனே உங்களை வந்து இடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, அப்படி தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பார்ப்போம். ஆமாம், சொன்ன மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இந்த காரை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காரை க்ரஷ் பண்ணுமா, இல்லை இந்த காரை விட்டுட்டு இன்னொரு காரை க்ரஷ் பண்ணுமான்னு தெரியல. அப்புறம் அந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல, அந்த மெட்ரோ ட்ரெயினை அது ஒரு தடவை அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறதுக்கு அந்த மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைனா டவுன் பக்கத்தில் வந்தாலே நம்மளை தெறிக்க விட்டுறானுங்க, வச்சு செஞ்சிட்றானுங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இப்போ எங்கே போகலாம், நேராக போயிட்டு நானும் விடவே மாட்டேங்கிறேன். நானும் ஃபாஸ்ட்டாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அப்படி இருந்துமே விட மாட்டேங்கிறேன். காரு க்ரஷ் ஆகிறதுக்குள்ளே இவன் என்னை க்ரஷ் பண்ணிடுவான்ட்டுக்கு. ஸோ வந்தாச்சு இந்த ஏரியாவுக்கு. அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கிட வேண்டியதான். இறங்கிட்டோம்னா கார் க்ரஷ் பண்ணிடுவானுங்க. இருங்க அதை பார்ப்போம். இப்போ அது டக்குன்னு மறையுது. இந்த க்ரஷ் பண்ணுறானுங்க இந்த காரை. அந்த பெரிய அந்த ஒரு இதில் ட்ரம் மாரியா, அது என்னன்னு தெரில, அதுக்குள்ளே போட்டு அப்படியே நசுக்கிடுவானுங்களா, அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரே எவிடென்ஸா என்னன்னு தெரியல. மிஷின் பாசிட்டு $10,000. சூப்பர். ஸோ அடுத்தது
அந்த ஒரு சைடு மிஷின் ஒன்று இருக்குல்ல, அதாவது டோனி வீட்டு பக்கத்துலேயே ஒரு மிஷின் இருக்குது. அது என்ன மிஷின் என்னன்னு தெரியல. அதுவும் இதே க்ரஷ் பண்ணுறதா என்னன்னு தெரில. அது என்ன இங்கே டோனி கொடுக்குற அதே மிஷின் தான், இங்கேயும் அதே மிஷின் தான், ரெண்டும் சேம் மாதிரி தாங்க வருது. அதாவது டோனி என்ன மிஷின் கொடுக்குறானோ அந்த சைடு மிஷினும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. நானும் பார்த்துட்டேன், ஒரு 2-3 மிஷின் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்குது. சரி போய் பார்ப்போம். வீட்டுக்கு போய்ட்டு ஒரு சேவ் அடிச்சுட்டு வரலாமா, இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? வீட்டுக்கு போய்ட்டு ஒரு சேவ் அடிச்சிருவோம். ஏன்னா சில சமயம் வந்து செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ அதனால் ஒரு சேவ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போயிட்டு மிஷின் எடுப்போம். இந்த இடத்துல ஃபோன் கால் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது, சவுண்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கிராஸ் பண்ண இடத்துல வந்து 2 ஃபோன் இருக்குல்ல, இந்த ₹1 காயின் ஃபோன் மாதிரி. ஸோ அதுலேயும் ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது சில சமயம் வந்து அந்த ப்ளூ கலர் மார்க் காட்டுது, சில சமயம் வந்து காட்ட மாட்டேங்குது. அது என்ன விஷயம் என்னன்னே தெரில. சரி உள்ளே போய்ட்டு ஒரு சேவ் அடிச்சுட்டு வருவோம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 100 லைக், அந்த 100 லைக்கை கண்டிப்பாக யாரும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு 100 லைக் எனக்கு தேவைப்படுது. ஸோ வெளியே வந்தாச்சு. டாக்ஸி எடுத்துக்கோமா. டாக்ஸி கூட நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அடித்தாங்குது. ஆனால் மற்ற கார்லாம் எடுத்தோன்னு வச்சுங்களேன், ஒரு 2 இடையிலே புகை வர ஆரம்பிச்சிது. இப்போ இந்த சைடு மிஷின், இப்போ பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க சைடு மிஷின் வந்து ரேஸுன்னு நினைக்கிறேன். டூரிஸ்மோ அப்படின்னு ஒரு ரேஸு. ஸோ ரேஸ் வந்து அப்புறம் ஓட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ரேஸ் செஞ்சேனா என்னன்னு தெரியலையே. முன்னாடி ஒரு ரேஸ் ஓட்டின மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரில, எனக்கு சரியாக தெரில. சரி ஓகே, இப்போ நேராக போயிட்டு அந்த ஜோயிஸோட பக்கத்தில் அந்த மிஷினை எடுப்போம். ஹெல்த்துலாம் ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாரை இறங்கி நம்ம ஷூட் பண்ண போகிறதில்ல, அதனால் ஹெல்த்துக்கும் இதுக்கும் பிரச்சனையே இல்லை. ஸோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போயிட்டு என்ன மிஷினு, இந்த க்ரூக்கு ஏற்கனவே ஒரு தடவை பண்ணி தான் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஒரு தடவை பண்ணேன் நினைக்கிறேன். அது ஒரே ஒரு வேலையை மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டால் நினைக்கிறேன். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். அதாவது அங்கே போய் அந்த வேலையை எடுக்கிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா காரு போய் வந்து க்ரஷ் ஆகிறப்ப வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த கார் க்ரஷ் ஆகிறத மட்டும் நான் காட்டுறேன், மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தது தான், அதனால் ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த கேட்டு எங்கே, மெயின் கேட்டு தானாக திறக்குமே, அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தான் போதும் ஆகிடுது. அந்த கேட்டு சில சமயத்தில் திறக்குதா இல்லை மூடி இருக்கா, திறக்காங்க என்னன்னே தெரில. ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அவனும் வந்து எவிடன்ஸை வந்து அழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அதனால் நான் அந்த க்ரஷ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். போன தடவை இங்கே தானே தப்பாக வந்து மிஷின் ஃபெயில்டு ஆகிடுச்சு. இந்த தடவை பாஸ்டு. இந்த எவ்வளோ கொடுக்குறானுங்க என்னென்னு பார்ப்போமா. எனக்கு தெரிஞ்சு $3000 என்னமோ கொடுத்தானுங்க நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். இது சின்ன சைடு வேலைங்கனால காசு கம்மியாக தருவானுங்களா இல்லை எவ்வளோ தரானுங்கன்னு தெரியல. காரை பாருங்கள், இவ்வளோ அழகாக அப்படியே அழகாக உள்ள இது பண்ணுறானுங்க. என்ன பாஸ்டு 1000 தானே, என்னடா இவ்வளோ கம்மியாக தரீங்க, $1000. நான் 3000 என்னமோ எதிர்பார்த்தேன். சரி 1000ங்கிறதே பெரிய அமௌண்ட்டு தான், பட் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, அப்படியே ஜோயிஸ் மிஷின் எடுப்போமா இல்லை அப்படியே வீட்டுக்கு போயிடுவோமா? வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு சேவ் அடித்தா கரெக்டாக இருக்கும். ஓகே, அந்த 100 லைக்கு அதை மறந்துடாதீங்க. 100 லைக் எனக்கு தேவை.